ஹலோ எவ்ரிவான். இன்னைக்கு இந்த வீடியோல GitHub பத்தி தான் பார்க்க போறோம். GitHub பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், இல்ல தெரியாமலும் இருக்கலாம். நோ வரிஸ். நான் உங்களுக்கு GitHub எப்படி அக்கவுண்ட் கிரியேட் பண்ணணும் அண்ட் எப்படி GitHub யூஸ் பண்ணணும் அப்படின்றத கிறிஸ்டல் கிளியரா சொல்லி தரேன். இந்த GitHub நிறைய கம்பெனிஸ் அவங்களுடைய ப்ராஜெக்ட்ல யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் கேன் ஆல்சோ யூஸ் ஃபார் அவர் பர்சனல் ப்ராஜெக்ட். நம்மளுடைய பர்சனல் ப்ராஜெக்டாகவும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வித்வுட் எனி ஃபர்தர் டிலே, லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஃபர்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதில் GitHub அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு லிங்க்கை நம்ம கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் லிங்க். இப்போ பார்த்தீங்கன்னா என்டர் யுவர் இமெயில் இருக்குல்ல, அதில் வந்து நம்முடைய இமெயில் வந்து டைப் பண்ணு. ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இப்போ என்னுடைய ஜிமெயில் அக்கௌண்ட்டை நான் வந்து டைப் பண்ணி ஜிமெயில் ஐடி. ஓகே. இப்போ வந்து சைன் அப் ஃபார் GitHub கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ வித் கூகுள் அதை கிளிக் பண்ணி நம்ம கூகுள் அக்கௌண்ட் வச்சு நம்ம சைன் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நான் வந்து வெரிஃபை பண்ணேன். ஓகே, சைன் இன் கண்டினியூ கொடுத்துருங்க. இப்போ வந்து இதுதான் உங்களுடைய யூசர் நேம். யூசர் நேமில் உங்களுக்கு எது பிடிக்குமோ அது மாதிரி நீங்கள் பேர் வச்சுக்கலாம். கொடுத்துட்டு க்ரியேட் அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து வெரிஃபை ஆகிட்டுருக்கு. வெரிஃபை யுவர் அக்கௌண்ட், வெரிஃபைங் ப்ரௌசர். ஓகே, பார்த்தீங்கன்னா நமக்கு டிக் வந்துருச்சு. வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து ரீடைரக்ட் ஆகும், நம்ம ஹோம் பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும். இப்போ இதுதான் டேஷ்போர்டு. டேஷ்போர்டில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் GitHubல நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது ரெபாசிட்ரி. ரெபாசிட்ரினா என்னன்னு தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். அது வந்து ஒரு ஃபோல்டர். ரெபாசிட்ரி இப்போ வந்து ஒரு ஃபைல் மேனேஜர் இருக்குது அப்படின்னா அதில் நம்ம ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுவோம்ல ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி தான் GitHubல வந்து ஃபோல்டர் தான் நம்ம ரெபாசிட்ரின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ க்ரியேட் ரெபாசிட்ரி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ப்ராஜெக்ட் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படும் போது அந்த ப்ராஜெக்ட்டுக்கு டைட்டிலில் வந்து இங்கே ரெபாசிட்ரி நேம், அதில் வந்து உங்கள் ப்ராஜெக்ட் டைட்டில் கொடுத்துக்கலாம். என்ன வேணால் உங்கள் ப்ராஜெக்ட் என்னவா இருக்கோ அது மாதிரி நேம் கொடுத்துங்க. இப்போ நான் சும்மா வந்து உங்களுக்கு ப்ராஜெக்ட் அப்படி கொடுக்குறேன். ஓகே, இப்போ கீழே வந்து அவைலபிள் இல்லையான்னு காட்டும். நீங்கள் அதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ரெபாசிட்ரி க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இது வந்து ரீட்மி ஃபைல். அது வந்து ஒரு லாங் டிஸ்கிரிப்ஷன் ஏதாவது எழுதுறீங்கன்னா அது யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. ஓகே, எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துக்கோங்க. அதில் வந்து க்ரியேட் ரெபாசிட்ரி அப்படின்னு கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ரெபாசிட்ரி க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போது இந்த கோடில் தான் நம்ம வந்து என்ன பண்ணோம், ஃபைலில் வந்து நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். என்ன ஃபைலு? நம்ம ப்ராஜெக்ட் ஃபைல்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த ஃபைல்ஸ் வந்து நம்ம இங்கே தான் அப்லோட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆட் ஃபைல் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு அப்லோட் ஃபைல்ஸை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுடைய ஃபைல் மேனேஜரை ஓப்பன் பண்ணி நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணால் இப்போ சூஸ் யுவர் ஃபைல்ஸ் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து HTML இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரன் பண்ணிகிட்ருக்கேன். அதில் வந்து ஒரு சின்ன ப்ராஜெக்ட், சும்மா ஒரு சின்ன HTML கோடிங் போட்டேன். சரி, இதை வச்சு உங்கள் டெமோ காட்டுன்னு சொல்லிட்டு அந்த HTML ஃபைலை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். ஓகே, சிம்பிள் தான். ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ ட்ராக் பண்ணிட்டேன். நீ இது மாதிரி உங்களுக்கு ஃபோல்டராக இருக்குது அப்படின்னா கூட சேம் ப்ராசஸ் தான், நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ப்ராசஸிங் ஃபைல்ஸ் வந்து ப்ராசஸ் ஆகும். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் இருக்குல்ல, செட்டிங்ஸை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து லெஃப்ட் கார்னரில் பேஜஸ்ன்னு இருக்கும். இந்த பேஜஸில் பிரான்ச்சில் வந்து நன்னை வந்து மெயின் ஆகிட்டு ரூட். ஓகே, சேவ் கொடுத்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா GitHub பேஜ் வந்து சேவ் ஆயிடுச்சு சோர்ஸு. இப்போ மறுபடியும் கோடுக்கு போயிட்டு உங்கள் ரைட் சைடில் அபவுட்டில் செட்டிங்ஸில் டிஸ்கிரிப்ஷன்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். URL வந்து அந்த செக் பாக்ஸ் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் சேஞ்சஸ் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? அப்போ தான் இதை டெப்ளாய் ஆகும். டெப்ளாய்மெண்ட்டுக்கான அந்த வெப்சைட் லிங்க் தான் அது. இது வந்து GitHubக்குள்ளே தான் இருக்கும். ஓகே, பார்த்தீங்கன்னா இது என்ன ஆரஞ்சு கலரில் ஒரு டாட் மாதிரி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த ப்ராசஸ் ஆகும். அந்த ஃபைல்ஸ் அப்லோட் பண்ணோம்ல, அது வந்து ப்ராசஸ் ஆகி உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு க்ரீன் கலர் டிக் வரும். பார்த்தீங்கன்னா இப்போ வந்துச்சு பார்த்தீங்களா, இது கிடையாது. நீங்கள் வெளில வந்துட்டிங்கன்னாப்பா
கோட் அப்படின்றத நீங்கள் பின்னாடி வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் பார்த்துக்கோங்க. கோட் இப்போ கோடை கிளிக் பண்ணிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் ஃபைல்ஸ் வியா அப்லோட் பக்கத்தில் சக்ஸஸ்ன்னு இருக்குல்ல, இப்போ வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம் லிங்க். 404 எரர். இது வந்து ஒரு எரரு ஏன் இப்படி வருது அப்படின்னு நம்ம பார்ப்போம். இப்போ வந்து கீழே இதை படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நம்ம அந்த வெப்சைட் போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் பேர் என்ன போட்டிருக்கு, சின்ன.html. நீங்கள் வந்து உங்கள் இஷ்டம்தான் ஃபைல் நேம் கொடுக்குறது HTML. பட் ஆனால் GitHubல நீங்கள் கொடுக்கும்போது index.htmlனு கொடுத்தா மட்டும்தான் இது வந்து இந்த எரரை கொடுக்காம பேஜ் நாட் ஃபவுண்ட் அப்படின்ற எரர் வந்து அது வந்து க்ரியேட் பண்ணாது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், சின்ன.html வந்து index.htmlன்ட்டு மாற்ற போகிறோம். ஓகேவா, கிளியரா? எப்போ இதில் ஃபைல் அப்லோட் பண்ண இருந்தாலும் நீங்கள் index.html கொடுத்தா தான் இது அக்செப்ட் பண்ணும். கிளியரா? இப்போ பார்த்தீங்கன்னா கோடு நம்ம கிளிக் பண்ணிவிட்டு ஓகேவா, திருப்பி அந்த ஆரஞ்சு அந்த டாட் வந்துச்சு, அது டீட்டெயில்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம இது வந்து ஓகே லோட் ஆகுது. லோட் ஆகி முடித்தோன்னா நம்ம இதை கிளிக் பண்ணி நம்ம பார்க்குறோம். ஓகே, சம்மரி கிளிக் பண்ணுவோம். கோடு ஓகே, பார்த்தீங்கன்னா டிக் வந்துடுச்சு. இப்போ நீங்கள் அதை கிளிக் பண்ணி பாருங்கள், அந்த பேஜ் வந்து உங்களுக்கு விசிபிள் ஆகும். பார்த்தீங்கன்னா சின்ன ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்னு ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். சிம்பிள். ஓகே, இப்படி தான் உங்களுடைய ஃபைல்ஸ் வந்து நீங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் சப்மிட் பண்ணணும். புரிஞ்சிச்சா? இப்போ வந்து நம்ம இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். இன்னொன்று ஒரு எக்ஸாம்பிள், இது வந்து முழுக்க ChatGPT யூஸ் பண்ணி நம்ம பண்ண போகிறோம். அது எப்படின்னு தானே கேட்குறீங்க, வாங்க பார்க்கலாம். ரெபாசிட்டரியில் வந்து இஎம்ஐ கால்குலேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா இஎம்ஐ கால்குலேட்டர் ஓகேவா, இந்த இஎம்ஐ கால்குலேட்டர் வெப்சைட்டை தான் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். எதை வச்சு, ChatGPT வச்சு மட்டும்தான். அது எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். நீங்கள் ChatGPT கிட்ட வந்து அதை கேட்டிங்கனாலே அது கோடிங் கொடுக்கும். நான் ஏற்கனவே ChatGPT கிட்டே கேட்டுட்டேன் ப்ராம்ப்ட்லாம். இஎம்ஐ கால்குலேட்டர் ப்ராம்ப்ட்லாம் கொடுத்து நான் வந்து ஜென்ரேட் பண்ணிட்டேன். பட் இஎம்ஐ கால்குலேட்டர் கொஞ்சம் போரிங்காக இருந்துச்சு. ஸோ அதனால் எஜுகேஷனல் லேண்டிங் பேஜ் க்ரியேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ChatGPT கிட்ட கோட்லாம் வாங்கிட்டு இதை ரெடி பண்ணிட்டேன். ஓகேவா, எஜுகேஷனல் ப்ராஜெக்ட். ஓகே, இப்போ வந்து ஆட் ரெபாசிட்டரி. ஓகே, சூப்பர். இது கமெண்ட் சேஞ்சஸ் கொடுத்தாச்சு. இப்போ அப்லோட் அண்ட் எக்ஸிஸ்டிங் ஃபைல் இருக்குல்ல, அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு index.html இருக்குல்ல, இதுதான் ChatGPT கிட்டேருந்து வாங்கின அந்த கோடு. இதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சூஸ் யுவர் ஃபைல்ஸ் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா GitHubல இருக்கான். ஓகே, இப்போ இந்த index.htmlலாம் நம்ம ஃபைலை கிளிக் பண்ணோம்னா இங்கே வந்து அப்லோட் ஆகிடுச்சு. ஓகேவா, சிம்பிள். இப்போ கமெண்ட் சேஞ்சஸ் கொடுத்துருங்க. கமெண்ட் சேஞ்சஸ்னால் ஒன்றும் இல்லை, சேவ் பண்ணுறோம், அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஸ்டெப்பு தான். அபவுட்டில் போயிட்டு நம்ம அதை சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு முன்னாடி செட்டிங்ஸில் போயிட்டு பேஜஸில் வந்து பிரான்ச்சை வந்து நம்ம மெயின் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துடலாம். முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு பண்ணோம்ல அதே மாதிரி தான். இப்போ அதே மாதிரி கோடை கிளிக் பண்ணிவிட்டு செட்டிங்ஸில், அதாவது அபவுட் அதை செட்டிங்ஸில் கிளிக் பண்ணி அதை அந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு சேவ் சேஞ்ச் கொடுத்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆரஞ்சு டாட் வந்துச்சு, பெண்டிங்காக இருக்குது. ஓகேவா, சேம் ப்ராசஸ். இப்போ லோட் ஆகும், நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். ஓகே, பார்த்தீங்கன்னா டிக் பாக்ஸ் வந்துச்சு, டிக் வந்துடுச்சு. நம்ம இப்போ வந்து டிக். ஓகே, சூப்பர், சக்ஸஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணோன்னா பார்த்தீங்களா, இது வந்து ChatGPT மூலமாக க்ரியேட் பண்ணது. சூப்பராக இருக்குது, உண்மையாகவே ஆசம், பயங்கரமாக. இதுக்கெல்லாம் செம நாலேஜ்லாம் வேணும், கோடிங்லாம். அதெல்லாம் நமக்கு இப்போ வந்து அதை நான் லேர்ன் பண்ணல. ஆனால் சூப்பராக ChatGPT மூலமாக நீங்கள் ஈஸியாக க்ரியேட் பண்ணலாம் இந்த லேண்டிங் பேஜஸை. பார்த்தீங்களா, நான் எதுவுமே சொல்ல, ஐ வாண்ட் டு கிரியேட் எ வெப்சைட் அண்ட் கேன் யூ கிவ் மீ அ கோட் அப்படின்னு தான் கேட்டேன். மாதிரி இஎம்ஐ கால்குலேட்டர் ஃபஸ்ட்டு கேட்டேன், அது வந்து அவ்வளோ நல்லா இல்லை. அதனால் அதை விட்டுட்டு எஜுகேஷன் லேண்டிங் பேஜ் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன், அதுக்கு வந்து ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ண போகிறேன், அதுக்கு வந்து நீங்கள் கோடிங் கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கேட்டேன் ChatGPT கிட்ட. அழகாக கொடுத்துடுச்சு, சூப்பராக. பார்த்தீங்களா, எல்லாம் ஒர்க் ஆகுது. ஜாவாஸ்கிரிப்ட், HTML, அப்புறம் வந்து CSS எல்லாம் ஆட் பண்ணி சூப்பரான ஒரு வெப்சைட்டை நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம்.
இப்படி தான் நம்ம வந்து ஃபைலை வந்து நம்ம அப்லோட் பண்ணணும். அண்ட் இப்படி தான் வந்து நம்ம GitHub வந்து நம்ம யூஸ் பண்ணணும். உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் டு சின்ராசு.official. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.